ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? அம்மா, என்ன இதெல்லாம்? ஆதி மதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஸ்வேதா தான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு நல்லவா இருக்கு? அம்மா, நான் ஒன்னு சொல்றேன், எப்படின்னு ஏத்துக்க மாட்டேன், இருந்தாலும் சொல்றேன். இனிமே நம்ம வீட்டுக்கு மருமக மதிதான். ஸ்வேதா எப்பவுமே நம்ம வீட்டு பொண்ணுதான், அவ்வளவுதான். ஓகேவா? மதிய வச்சுக்கிட்டு ஸ்வேதாவை மருமகன்னு சொன்னா அது கொஞ்சம் தப்பா இருக்கு. மதி மனசு கஷ்டப்படும். எது தப்பு எது சரின்னு எனக்கு சொல்லி தரீங்களா? ஏன் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அத மட்டும் தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க யாரும் புத்தி சொல்லி தர தேவையில்ல. நான் சொல்றது சரின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீட்ல இருக்கலாம். பிடிக்கலனா தாராளமா வெளியில போகலாம். அப்புறம் சீதா, அத்தை, ஸ்வேதாவுக்கு கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். நான் பண்ணி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. போ ஓ, போய் எடுத்துட்டு வா. கேரட் அல்வா ஸ்பெஷல். இந்த அல்வா ஸ்வேதாவுக்கா இல்ல ஆதிக்கும் மதிக்குமான்னு தெரியல. ஒண்ணு இல்ல, சும்மா கொஞ்சம் பொறுமையா இரு. உன் சந்தேகத்துக்கு போக போக விடை கிடைக்கும். இந்தாங்க அத்தை. ஸ்வேதா, இந்த எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு அத்தை. இவளை இனி பூட்டி வளர்த்திருக்கீங்க, ஆனா இவ விஷமால வளர்ந்து நிக்கிறான். என்ன? ஏய், பாத்து மெதுவா சாப்பிடுமா. என்ன சீதா வேடிக்கை பாத்துட்டு இருக்க? சாப்பிட கொடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா? அதோ எடுத்துட்டு வர அத்தை. சீக்கிரம். ஸ்வேதா, நீ அப்படி உட்காரு. உட்காரு. இரு, இப்ப தண்ணி எடுத்துட்டு வந்துருவா. அத்தை, இந்த ஒண்ணு இல்ல குடி. தண்ணி குடி ஸ்வேதா. சீதா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? மருமகன்னு சொன்னா மட்டும் பத்தாது, எல்லாத்துலயும் பொறுப்பா இருக்கணும். வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம போய் மாப் எடுத்துட்டு வந்து இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணு. மதி, அத்தை யார சொல்றாங்கன்னு தெரியும்ல, உன்னதான் கிளீன் பண்ண சொல்றாங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. நீ எல்லாம் யாருடி? எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த ஒரு வேலை செஞ்சவ. இங்க நீயும் வேலை செய்யறவளாதான் இருக்க முடியும். என்னைக்குமே உன்னால வீட்டுக்காரியா ஆக முடியாது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? நான் தொடக்கிறதா வேண்டாமா? சீதாக்கா, அத அவ கையில கொடுங்க, அவ கிளீன் பண்ணுவா. கிளீன் பண்ணு. கொடுங்கக்கா.
ஸ்வேதா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆமா, நீ மதி யாரு நினைச்ச? நான் தாலி கட்டின பொண்டாட்டி. அம்மா வயசுல பெரியவங்க, அவங்க என்ன வேணாலும் பேசலாம், அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா நீ என் வைஃப் அவமானப்படுத்துவியா? இப்பதான் நீ வீட்டுக்கு வந்திருக்க, ஓனா போதுன்னு விடுறேன். இன்னொரு தடவை மதிய இன்சல்ட் பண்ண நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். புரியுதா?